10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Good morning, student. Today we discuss about the nervous system of Rana Hexa Tactyla. So நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா blood vascular system பார்த்தோம். இப்போ வந்து the nervous system பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஏற்கனவே generally nervous system are classified into 3 types. One is a central nervous system, another one is a peripheral nervous system, another one is a autonomous nervous system. அப்படின்னு நம்மளோட பாடியிலையும் அதே மாதிரி தான் நர்வஸ் சிஸ்டத்தை மூணாக நம்ம பிரிக்கிறோம் ஜென்ரலி. அதில் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இந்த ரானா ஹெக்ஸா டாக்டைலாவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரைன் அண்டு ஸ்பைனல் கார்ட். ஓகேங்களா, இது வந்து இதோட பாடியோட சென்டரில் இருக்கும். இதில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது, பிரைன் அண்டு ஸ்பைனல் கார்டு அப்படின்ட்டு இருக்குது. அதே மாதிரி பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின்லேருந்து வர்ற நர்வும் நம்மளோட ஸ்பைனல் கார்டிலேருந்து வர்ற நர்வையும் தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னா பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் 10 pair of cranial nerves and 10 pair of spinal nerve. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ இதை பாருங்கள், பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து 10 pair of cranial nerves இருக்குது அண்டு 10 pair of spinal nerve. இது ரெண்டும் சேர்ந்து தான் பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆட்டோனோமஸ் நர்வஸ் சிஸ்டம். இந்த ஆட்டோனோமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்டு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். பேராசிம்பத்தட்டிக் நர்வ் அண்டு சிம்பத்தட்டிக் நர்வ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஆட்டோனோமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ ஜென்ரலி நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா இட் இஸ் டிவைடட் இன்டு 3 types. One is a central nervous system, peripheral nervous system, another one is a autonomous nervous system. So இதில் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். The control involuntary function of visceral organ. So the sympathetic and the parasympathetic ஓட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா they control involuntary function of visceral organs. ஸோ உள்ளார இருக்கிற விசரல் ஆர்கன்ஸ் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ். நம்ம பாடியில் உள்ளார இருக்கிற ஆர்கன் விசரல் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். அதோட இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷனை செய்கிறது எதுனா சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரெயின் இதுதான் வந்து மெயினான ஆர்கன். பிரெயின் இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த கிரேனியல் கேவிட்டி. எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cranial கேவிட்டியில் இருக்குது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 meninges கால்டு டியூரா மேட்டர் அண்டு பயோ மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் 2 கவரிங் மட்டும்தான் இருக்குது. இஃப் யூ டேக் ஹையர் அனிமல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங் கன்சிஸ்ட் ஆஃப் 3 membranes are present. One is a dura mater, bio matter, another one arachnoid membrane. These 3 membrane commonly called as meninges அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பிரெயின் அப்படிங்கிறது இது வந்து லோயர் ஃபார்மில் தான் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி டியூரா மேட்டர் அண்டு பயோ மேட்டர் இது 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ டியூரா மேட்டர் அப்படின்னா இட் இஸ் ஏ அவுட்டர் மோஸ்ட் மெம்பரைன், பயோ மேட்டர் அப்படிங்கிறது இன்னர் மோஸ்ட் கவரிங். ஓகேங்களா, ஸோ டியூரா மேட்டர் அண்டு பயோ மேட்டர் இது மட்டும்தான் இருக்குது மினிங்ஜஸ். இஃப் யூ டேக் ஹியூமன் பீயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 membranes இருக்கும். ஒன்று டியூரா மேட்டர், பயோ மேட்டர் அண்டு அரக்னாய்டு மெம்பரைன்ஸ். ஹியர் அரக்னாய்டு மெம்பரைன்ஸ் ஆர் ஆப்சென்ட். இங்கே வந்து அரக்னாய்டு மெம்பரைன்ஸ் இல்லை. ஓகேங்களா, ஜென்ரலி பிரெயின் ஆர் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்டு ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த பிரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலிங் சென்டர் அப்படின்னா பிரெயினை தான் சொல்கிறோம். ஓகேங்களா, பிரெயின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்குது. பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு இது ரெண்டும் சேர்ந்தது தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதை நிறைய இடத்துல என்னென்னு சொல்லுவாங்கன்னா சிஎன்எஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இது நல்லா பார்த்துங்க,
சிஎன்எஸ் அப்படின்னா பயாலஜியில் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து பிரெயின் இருக்குது, அனதர் ஒன் இஸ் ஏ ஸ்பைனல் கார்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் பிரெயின் அப்படின்னா இதை நம்ம 3ஆக பிரிக்கலாம். ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்டு ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் ஃபோர் பிரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ஆன்டீரியர் மோஸ்ட் அண்டு லார்ஜஸ்ட் பார்ட். ஸோ இது மேலே இருக்கிறது அதே மாதிரி பெரிய பார்ட் அப்படின்னா ஃபோர் பிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். கன்சிஸ்டிங் ஆஃப் எ பேர் ஆஃப் ஆல்ஃபாக்டரி லோப் அண்டு செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அண்ட் எ டயன்செஃபாலான். ஸோ இது 3 மார்க்கில் கேட்கலாம். ஃப்ராகோட ஃபோர் பிரெயினில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. இதில் ஒன்று வந்து செரிப்ரல் ஹெமிஸ்பியர், அனதர் ஒன் இஸ் ஏ ஆல்ஃபாக்டரி லோப், அனதர் ஒன் இஸ் ஏ டயன்செஃபாலான். 3 பகுதிகள் இருக்குது ஃபோர் பிரெயினில். ஸோ ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த ஆல்ஃபாக்டரி லோப் இஸ் ஏ நேரோ அண்ட் ஃப்ரீ பட் இஸ் ஃபியூஸ்டு போஸ்டீரியர்லி. ஸோ இங்கே பாருங்கள் ஆல்ஃபாக்டரி லோப். இந்த ஆல்ஃபாக்டரி லோப் அப்படிங்கிறது கொஞ்சம் நீளமான பகுதி. இது செரிப்ரல் ஹெமிஸ்பியர், இந்த பகுதி வந்து செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள் இது பீனியல் பாடி, இது பீனியல் பாடி. ஸோ இதை வந்து ஆப்டிக் லோப், இதை வந்து ஆப்டிக் லோப் அப்படின்னு சொல்கிறோம். 2 இருக்குது. ஸோ இதை வந்து செரிபெல்லம், இந்த பகுதி வந்து செரிபெல்லம். இது வந்து மெடுலா ஆப்லங்கேட்டா. ஸோ இந்த மாதிரி இதோட அமைப்பு. ஸோ இதுலேயே வந்து டார்சல் வியூவு, வென்ட்ரல் வியூவு எல்லாமே இருக்குது. அந்த டயக்ராம் ஒன்றும் இல்லை, அதில் கொஞ்சம் மட்டும்தான் ஒரு சில பார்ட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு இந்த டார்சல் வியூவை நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னாவே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதில் மெயினாக வந்து டார்சல் வியூ தெரிஞ்சதுன்னா அதில் வென்ட்ரல் வியூ கொஞ்சம் தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த டயக்ராம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ வந்து ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த ஆல்ஃபாக்டரி லோப் இஸ் நேரோ. மேலே இருக்கிற ஆல்ஃபாக்டரி லோப் வந்து ஒரு நேரோவாக இருக்குது அண்டு ஃப்ரீ பட் இஸ் ஃபியூஸ்டு போஸ்டீரியர்லி. ஸோ மேல் பக்கம் பார்த்தா ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா 2 லோப் ஒன்றா சேர்ந்து இருக்குது. ஸோ ஓகேங்களா? இதோட மேல் பகுதி என்னன்னு சொல்கிறாங்க, ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இதோட அடிப்பாகம் அப்படின்னு பார்க்கும்போது 2 பகுதி ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம். த ஆல்ஃபாக்டரி லோப் கண்டெயின் எ ஸ்மால் கேவிட்டி கால்டு ஆல்ஃபாக்டரி வென்ட்ரிக்கிள்ஸ். ஸோ இதுக்குள்ளே ஒரு கேவிட்டி இன்சைடு பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு கேவிட்டி இருக்கும், அதுக்கு பேர் ஆல்ஃபாக்டரி வென்ட்ரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கேவிட்டிக்கு. இப்போ நம்மளோட பிரெயின், ஹியூமன் பீயிங்கோட பிரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரில் இருக்கும். ஓகேங்களா? கிரே கலர் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் த கிரே மேட்டர் ஆர் ப்ரெசன்ட் அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து கிரே மேட்டர் இருக்கும். அதே அப்படியே உள்ளார உள்பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் மேட்டர் ஆர் ப்ரெசன்ட். ஸோ இட் இஸ் ஏ ஒயிட் இன் கலர். ஸோ பிரெயினோட கலர், நமக்கு ஹியூமன் பீயிங்கோட பிரெயின் கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிரே மேட்டர் இருக்குது. அதே உள்பகுதியில் எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இதுக்கு அப்படியே ஸ்பைனல் கார்டு வந்து ஆப்போசிட், வெளிப்பக்கம் ஒயிட் கலரில் இருக்கும், உள்ளார வந்து கிரே மேட்டர் இருக்கும், அதனால் கிரே கலர். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பிரெயின் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்கோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.36 அப்படின்னு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லுவாங்க. ஸோ இப்போ நியூ புக்லாம் வந்து ஃபீமேல் அப்படின்னா 1200 கிராம்ஸ், அதே மேல் அப்படின்னா 1400 கிராம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 1400, இது 1200. ஸோ இன்டெலிஜென்ட் நாட் டிபெண்டிங் அப்பான் த பிரெயின் வெயிட். உங்களுக்கு தெரியும் இன்டெலிஜென்ட் வந்து பிரெயின் வெயிட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேங்களா? சின்ன பிரெயினாக இருந்தாலும் அதில் எவ்வளவு சல்கஸ், கைரி அண்டு சல்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எவ்வளோ மேடு பள்ளம் இருக்குமோ அதை வச்சு தான் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு வந்து டெவலப்டு பிரெயின், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆகாத மாதிரி தான் பிரெயின் இருக்குது. ஓகேங்களா? இதில் ஆல்ஃபாக்டரி லோப் இருக்குது, இதை வந்து செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், the midbrain include 2 large oval optic lobe and has a cavity called optic ventricles. இதுக்குள்ளேயும் ஒரு கேவிட்டி இருக்குது, ஆப்டிக் லோப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பகுதியில் பேர் ஆஃப் ஆப்டிக் லோப் இருக்குது, அது உள்ளார பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேவிட்டி இருக்கும், அதுக்கு பேர் ஆப்டிக் வென்ட்ரிக்கிள்ஸ். ஸோ இந்த இடத்துல கேவிட்டி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். the midbrain include 2 large and oval optic lobe and has a cavity called optic ventricles அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், the hindbrain. the hindbrain consists of the cerebellum and medulla oblongata. ஸோ இதில் 2 பகுதி இருக்குது, cerebellum அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, அதே மாதிரி medulla oblongata
இந்த பகுதி இருக்குது. இட் இஸ் ஏ கண்டினியூஷன் ஆஃப் த ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டோட கண்டினியூஷன் தான் வந்து மெடுலா ஆப்லங்கேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஹைண்ட் பிரைன் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ செரிபெல்லம் அண்ட் மெடுலா ஆப்லங்கேட்டா. செரிபெல்லம் இஸ் ஏ நேரோ தின் transverse band followed by medulla oblongata. ஸோ செரிபெல்லத்துக்கு அடுத்தது இருக்கிறது மெடுலா ஆப்லங்கேட்டா. மெடுலா ஆப்லங்கேட்டா passes out through the foramen magnum and continues as a spinal cord. ஸோ மெடுலா ஆப்லங்கேட்டாவுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா foramen magnum அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அதோட கண்டினியூஷன் வந்து ஸ்பைனல் கார்டு. ஓகேங்களா? மெடுலா ஆப்லங்கேட்டா அடுத்தது ஸ்பைனல் கார்டு, அதுக்கு இடையில ஒரு பார்ட் ஒன்று வந்து foramen magnum அப்படின்னு சொல்கிறோம், which is enclosed in the vertebral column. ஓகேங்களா? ஸ்பைனல் கார்டு which enclosed, அதுக்கு மேலே ஒரு கவரிங் வந்து வெர்டபிரல் காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஜென்ரலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் there are 3 type of generally nervous system are classified into 3 types. One is a central nervous system, another one is a peripheral nervous system, another one is a autonomic nervous system. 3 டைப்பாக பிரிச்சிடறோம். இப்போ நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்டு இருக்குது. பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 10 pair of cranial nerves and 10 pair of spinal nerve. இது வெரி இம்பார்ட்டன்ட், நீட்லலாம் கேட்பாங்க. ராணா ஹெக்ஸாடாக்டைல் அவளோட ஸ்பைனல் நர்வ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்குது. கிரேனியல் நர்வும் வந்து 10 பேர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பேராசிம்பத்தட்டிக் அண்டு சிம்பத்தட்டிக் அப்படின்னு 2 நர்வ் ஒன்றா சேர்ந்து தான் இந்த ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு இது ரெண்டையும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். ஸோ இதில் எப்படி எக்ஸ்க்ரீஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அண்டு சால்ட். ஸோ நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி அதில் இருக்கிற சால்ட்டை எலிமினேட் பண்ணுறதுக்கும் அண்டு வாட்டர் பேலன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு பை அ வெல் டெவலப்டு எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். இதில் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகிருக்கு அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ இந்த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பேர் ஆஃப் கிட்னி இருக்குது, யூரிட்டர் இருக்குது, யூரினரி பிளாடர் இருக்குது அண்டு கொலேக்கா. வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் ஆஃப் ராணா ஹெக்ஸா டாக்டைலா அப்படின்னு கேட்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா எ பேர் ஆஃப் கிட்னி இருக்குது, யூரிட்டர் இருக்குது, யூரினரி பிளாடர் இருக்குது அண்டு கொலேக்கா. ஸோ இந்த பகுதியெலாம் இருக்குது. கிட்னி அப்படின்னு பார்க்கும்போது கிட்னி ஆர் டார்க் ரெட் லாங் ஃப்ளாட் ஆர்கன் situated and other side of the vertebral column in the body cavity. ஸோ பாடி கேவிட்டியோட 2 பக்கமும் வந்து a pair of kidney இருக்குது. கிட்னி ஆர் மீசோநெஃப்ரிக். ஓகேங்களா? ஸோ ப்ரோநெப்ரிக், மீசோநெப்ரிக், மெட்டாநெப்ரிக் அப்படின்னு நம்ம 3ஆக பிரிப்போம். ஸோ அதில் இது வந்து கிட்னி ஆர் மீசோநெப்ரிக். செவரல் நெஃப்ரான் ஆர் ஃபவுண்ட் இன் ஈச் கிட்னி. ஒவ்வொரு கிட்னிலையும் வந்து என்ன இருக்குன்னா நெஃப்ரான் இருக்குது. ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் அப்படின்னா நம்ம நெஃப்ரான்னு சொல்லுவோம். ஸோ அது நிறைய இருக்குது. செவரல் நெஃப்ரான் ஆர் ஃபவுண்ட் இன் ஈச் கிட்னி. தே செப்பரேட் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ஃப்ரம் த பிளட் and excrete urea. So frog are called ureotalic organism அப்படின்னு சொல்கிறோம். Generally organism are classified into depending upon the excretion. It is divided into 3 types. One is a ureotalic, uricotalic and aminotalic அப்படின்னு 3ஆக பிரிப்போம். ஸோ we are classified under the ureotalic. நம்மளும் வந்து யூரியாவை வாட்டரில் கரைச்சி யூரினா நம்ம பாடியிலேருந்து வெளியேற்றுறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ராகும் வந்து என்ன செய்யுதுன்னா யூரியோடாலிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூரியோடாலிக் அப்படின்ட்டு நம்ம ஃப்ராகு, ஹியூமன் பீயிங் இதெல்லாம் வராங்க. யூரிகோடாலிக் அப்படின்னா விச் எக்ஸ்க்ரீட் யூரிக் ஆசிட்டை வெளியேற்றுச்சு அப்படின்னா அதை வந்து யூரிகோடாலிக் அப்படின்னு சொல்கிறோம். அமினோடாலிக் அப்படின்னா த எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட் இஸ் ஏ அமோனியா. ஸோ இது 3ல் எது டேஞ்சரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியா. அமோனியா இஸ் ஏ வெரி டேஞ்சரஸ் when we compare to யூரியா, யூரிக் ஆசிட்டோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி அமோனியா நீட் மோர் வாட்டர் டு டிசால்வ். அமோனியாவுக்கு வந்து நிறைய தண்ணி வேணும். அதை டிசால்வ் பண்ணி வெளியில் அனுப்பணும் அப்படின்னா அமோனியாவுக்கு வந்து நிறைய வாட்டர் வேணும் when we compare to the யூரியா அண்டு யூரிக் ஆசிட்டோட கம்பேர் பண்ணும்போது.
ஸோ த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் a very dangerous. We cannot store for long time in our body, because when we store the nitrogenous waste in our body, it is converted into poisonous and kill the organism. நம்ம நைட்ரோஜனஸ் வேஸ்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி பாடியிலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது நம்ம உயிரையே வந்து கொள்கிற அளவுக்கு அதுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அப்படின்னாவே இது டேஞ்சரஸ். இதை வந்து நம்ம பீரியாடிக்கலாக நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது ஃப்ராகில் வந்து நல்லா டெவலப்டு. இது வந்து யூரியாவை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு ஃப்ராக்னால் தெரியும், வாட்டர்லேயும் இருக்கும், அதே டைமில் வந்து அது வந்து லேண்ட்லேயும் இருக்கும். பைவால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரெண்டுலேயுமே இருக்கும். இதில் நல்ல டெவலப்டு எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் இருக்குது. A pair of uterus emerge from the kidney and open into cloaca. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பாருங்கள், இது a pair of, இதில் இங்கே பார்த்தீங்கன்னா a kidney இருக்குது, a pair of kidney இருக்குது. இது testis. ஓகேங்களா, டெஸ்டிஸ் இந்த பகுதி டெஸ்டிஸ். அதே மாதிரி வாசா எஃப்ரன்ஷியா, இந்த நர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா வாசா எஃப்ரன்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். அட்ரினல் பாடி, இந்த பகுதி வந்து அட்ரினல் பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பாருங்கள், எ பேர் ஆஃப் யூரிட்டர். யூரிட்டர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இட் இஸ் ஓப்பன் இன்டு கொலேக்கா. எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னா கொலேக்கா, இந்த பகுதி வந்து கொலேக்கா. ஸோ இது எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆஃப் த யூரிட்டர். யூரிட்டரில் ஓப்பன் ஆகும். யூரிட்டர் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. இதோட ஓப்பனிங் வந்து யூரிட்டர். இது எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னா கொலேக்கா. கொலேக்காவோட இது எண்ட் ரீஜன் வந்து கொலேக்கல் அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து யூரினரி பிளாடர். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து யூரின் வந்து டெம்பரரிலி ஸ்டோர்ட் இன் த யூரினரி பிளாடரில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதுக்கும் ஒரு யூரினரி பிளாடர் இருக்குது. இது ரெக்டம், இந்த பகுதி வந்து ரெக்டம். ஓகேங்களா, ரெக்டம். ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் மேல் பகுதியில் இருக்கிறது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் பாடி அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு பக்கமும் இருக்குது ஃபேட் பாடி. இதே பேர் ஆஃப் டெஸ்டிஸ், இந்த இடத்துல டெஸ்டிஸ் அட்டாச் ஆகிருக்கு. கிட்னி தான் நமக்கு மெயின் ஆர்கன், அதோட அட்டாச் ஆகிருக்கிறது டெஸ்டிஸ் இருக்குது. வாஸ் எஃப்ரன்ஷியா இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இந்த டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேயும் இன்னும் கொஞ்சம் இருக்குது. எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம், இதில் பார்த்தீங்கன்னா எ பேர் ஆஃப் யூரிட்டர்ஸ் எமர்ஜ் ஃப்ரம் த கிட்னி அண்ட் ஓப்பன் இன்டு கொலேக்கா. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டமும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் நம்ம இந்த டயக்ராமை பார்க்குறோம். எ தின் வால்டு அன்பேர்டு யூரினரி பிளாடர் இஸ் ப்ரெசன்ட் வென்ட்ரல் டு த ரெக்டம் அண்ட் ஓப்பன் இன்டு கொலேக்கா. ஓகேங்களா, ஸோ இந்த பகுதியில் இது ஓப்பன் ஆகிருது. இது வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் வந்து வெரி சிம்பிளாக வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். அதே மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது நர்வஸ் சிஸ்டம், அதையும் நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. நீட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வெரி இம்பார்ட்டண்ட்டாக வந்து இதில் சில கொஸ்டின்லாம் அந்த நர்வஸ் சிஸ்டத்தில் கேட்கலாம். நீட் பேஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ த எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டத்தில் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஆர் மீசோநெஃப்ரிக். இது நீட் கொஸ்டின். ஓகேங்களா, கிட்னி எங்கேருந்து ஃபார்ம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டைப்புனா மீசோநெஃப்ரிக். அதில் நிறைய நெஃப்ரான் இருக்குது. செவரல் நெஃப்ரான் ஆர் ஃபவுண்ட் இன் ஈச் கிட்னி. தி செப்பரேட் நைட்ரோஜனஸ் வேஸ்ட். அது என்ன வேஸ்ட்டை, யூரியா, யூரிக் ஆசிட், அமோனியா, இதெல்லாம் வந்து நம்ம 3 டைப் ஆஃப் எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் இருக்குது. அதில் இது வந்து யூரியோடாலிக் அப்படின்னு சொல்கிறோம். இதோட எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா. ஓகேங்களா, ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், த மேல் ஃப்ராக் ஹேஸ் எ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நம்ம பார்க்க போகிறோம். த மேல் ஃப்ராக் ஹேஸ் எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ். ஸோ இதில் பாருங்கள் எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் மெயின் ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் விச் ஆர் அட்டாச் டு த கிட்னி. கிட்னியில் இது அட்டாச் ஆகியிருக்கு டெஸ்டிஸ். ஓகேங்களா, அண்ட் த டார்சல் பாடி வால் பை ஃபோல்ட் ஆஃப் பெரிட்டோனியம் கால்டு மீசார்கியம். மீசார்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பெரிட்டோனியம் அப்படிங்கிற ஒரு
திசுவோட இது அட்டாச் ஆகிருக்கு, ஒரு போல்ட் ஆஃப் திசுவோட இது அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா a pair of testis attached with இந்த பகுதி வந்து கிட்னி அதோட அட்டாச் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் அண்ட் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமும் ரெண்டும் கம்பைன் ஆகி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாசா எஃப்ரன்ஷியா அரைஸ் ஃப்ரம் ஈச் டெஸ்டிஸ். இது டெஸ்டிஸ், இதிலிருந்து வர்றது வாசா எஃப்ரன்ஷியா. இந்த பகுதியில் பாருங்கள் வாசா எஃப்ரன்ஷியா அரைஸ் ஃப்ரம் ஈச் டெஸ்டிஸ். ஒவ்வொரு டெஸ்டிஸ்லேருந்தும் வாசா எஃப்ரன்ஷியா அரைஸ் ஆகியிருக்கு வருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தே என்டர் த கிட்னி அண்ட் போத் சைட்ஸ் அண்ட் ஓப்பன் இன்டு பிளாடர் கெனால்ஸ். ஸோ தே என்டர் த கிட்னி அண்ட் போத் சைடில் ஓப்பன் ஆகி என்டர் ஆகி அண்ட் ஓப்பன் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு த பிளாடர் கெனாலில் வந்து இது ஓப்பன் ஆகுது. அண்ட் ஃபைனலி இட் கம்யூனிகேட் வித் த யூரினோஜெனிட்டல் டக்டோட ஃபைனலாக இது வந்து கம்பைன் ஆகுது. தட் கம் அவுட் ஆஃப் த கிட்னி அண்டு ஓப்பன் இன்டு கொலேக்கா. ஸோ கடைசியாக ஓப்பன் ஆகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலேக்காவில் இது ஓப்பன் ஆகிறது. ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிளாக ஒரு டயக்ராம், ஒரே ஒரு பேராகிராஃப், இதை ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அதை அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் ஓவரிஸ் இருக்குது அட்டாச் டு த கிட்னி. ஸோ பேர் ஆஃப் ஓவரி வந்து கிட்னியோட அட்டாச் ஆகிருக்கு. அண்டு டார்சல் பாடி வால்ஸ் அண்டு ஃபோல்ட் ஆஃப் பெரிட்டோனியம் கால்டு மீசோவேரியம். ஸோ இதுலேயும் மீசோவேரியம் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கோ அதே மாதிரி மீசோவேரியம் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து இதோடையும் அட்டாச் ஆகிருக்கு. There is a pair of coiled oviduct lying on side of the kidney. கிட்னியோட சைடில் இருந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஓவிடக்ட் இருக்குது. ஈச் ஓவிடக்ட் ஓப்பன் இன்டு பாடி கேவிட்டி அட் த ஆன்டீரியர் எண்ட் பை அ ஃபனல் லைக் ஓப்பனிங் கால்டு ஆஸ்டியா. ஸோ இதில் ஃபனல் லைக் ஓப்பனிங் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ஆஸ்டியா அப்படின்னு சொல்கிறோம். அன்லைக் த மேல் ஃப்ராக், த ஃபீமேல் ஃப்ராக் ஹேஸ் செப்பரேட் ஜெனிட்டல் டக்ட் distinct from uterus. ஓகேங்களா? ஸோ unlike the male frog, the female frog has separate genital duct distinct from ureters. ureters அப்படிங்கிறது வந்து இதிலிருந்து ரெண்டு தனித்தனியாக இருக்குது. posteriorly the oviduct dilated to form ovisac. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ovisac before they open into coleca. கொலேக்காவில் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அதை ஓவிசாக் அப்படின்னு சொல்கிறோம். ஓவிசாக் ஸ்டோர் த எக் டெம்பரரிலி பிஃபோர் தேர் ஆர் சென்ட் அவுட் த்ரூ த கொலேக்கா. கொலேக்காவுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த ஓவிசாக் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஓவாவை வந்து டெம்பரரிலியாக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து கொலேக்கா அப்படின்னு, கொலேக்காவுக்கு முன்னாடி இருக்கிற ஓவிசாக் அப்படின்னு சொல்கிறோம். ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல். ஸோ இதில் ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்கும்? ஜென்ரலி ஃபெர்டிலைசேஷன் ஆர் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் internal fertilization, another one is external fertilization. The fertilization occurring outside the body we called as external fertilization. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் த ஃபர்டிலைசேஷன் அக்கரிங் இன்சைடு த பாடி இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஃப்ராகில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் மேட்டிங் நடக்கும். ஸ்பெர்ம் அண்டு ஓவா ரெண்டையும் இட் இஸ் ரிலீஸ் இன் த வாட்டரில் ரிலீஸ் பண்ணிடும். த ஃப்ராக் எப்போ ரீப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி இருக்கும்போது, மழை பெய்கிற சீசனில் வந்து இது ரீப்ரொடக்ஷன் பண்ணோம். மேல் அண்டு ஃபீமேல் வந்து மேட்டிங் பண்ணி ஸ்பெர்ம் அண்டு ஓவத்தை வந்து இட் இஸ் ரிலீஸ்ட் இன் த வாட்டரில் ரிலீஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டும் மேல் கேமிட் அண்டு ஃபீமேல் கேமிட் ரெண்டும் கம்பைன் ஆகி டு ஃபார்ம் ஏ சைகோட்டை ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஃபர்டிலைசேஷன் நடக்கிறத நம்ம எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் தே ஓப்பன் இன்டு கொலேக்கா ஓவிசாக் ஸ்டோர் த டெம்பரரிலி பிஃபோர் தே ஆர் சென்ட் அவுட் த்ரூ த கொலேக்காவுக்கு முன்னாடி அது வந்து டெம்பரரிலியாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஃபர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்கிறோம். வித்தின் ஃபியூ டேஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் த எக் ஹேட்ச் இன்டு tadpole.
ஸோ வித்தின் ஃபியூ டேஸ்லேயே வந்து எக் என்னவா மாறிடும் அப்படின்னா டேட்போலாக மாறிடும். எ நியூலி ஹேச்டு டேட்போல் லீவ்ஸ் ஆஃப் த யோக் ஸ்டோர்ட் இன் த பாடி. ஸோ அதுக்கு வந்து யோக்கில் ஸ்டோர் பண்ண அந்த ஃபுட்டை வச்சு எக்கில் ஸ்டோர் பண்ண ஃபுட்டை வச்சு அது கொஞ்சம் இருக்கும். இட் இஸ் கிராஜுவலி க்ரோ லார்ஜர் அண்ட் டெவலப் 3 pairs ஆஃப் கில்ஸ். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். டேட்போலில் எத்தனை பேர் ஆஃப் கில்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 pairs ஆஃப் கில்ஸ் இருக்கும். த டேட்போல் க்ரோ அண்டு மெட்டமார்ஃபோசிஸ் இன்டு அண்ட் ஏர் பிரீத்திங் கார்னிவோரஸ் அடல்ட் ஃப்ராக். ஸோ மெட்டமார்ஃபோசிஸ் அப்படின்னா இது ஒரு ப்ராசஸ். இதில் பார்த்தீங்கன்னா யங் லார்வாவிலேருந்து அடல்ட் வர ஒரு ஸ்டேஜை வந்து நம்ம மெட்டமார்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து இது என்னவா மாறுது அப்படின்னா அடல்ட்டாக மாறுது. அந்த அடல்ட்டும் வந்து ஏர் பிரீத்திங், அதே மாதிரி கார்னிவோரஸ் அடல்ட் ஃப்ராக் வந்து கார்னிவோரஸ். இதே வந்து டேட்போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெர்பிவோர்ஸ், அதை சாப்பிடும். லெக்ஸ் க்ரோ ஃப்ரம் த பாடி அண்ட் த டெய்ல் அண்ட் கில்ஸ் டிஸப்பியர். லெக் வந்து ஓப்பன் ஆகும், க்ரோ ஆகும், அதே மாதிரி கில்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகிரும். த மவுத் ப்ராடன் டெவலப்பிங் டீத் அண்டு ஜாஸ் அண்ட் த லங்ஸ் பிகம் ஃபங்க்ஷனல். ஓகேங்களா, லங்ஸ் வந்துடும், அதுக்கப்புறம் ப்ரீத்திங் நடக்கும். ஸோ இதில் மெயினாக நம்ம ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் பார்த்தோம் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் கேன் ஏபிள் டு ரெஸ்பயர் த்ரூ த ஸ்கின், வி கால்ட் அஸ் ஏ கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு 4 5 மார்க் பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து நர்வஸ் சிஸ்டம் ஒன்று பார்த்துருக்கோம், அடுத்தது எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் மேல் அண்டு ஃபீமேல், இந்த மாதிரி 4 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். இதில் ஜென்ரலாக நமக்கு வந்து இதோட இளம் உயிரி ஃப்ராகோட லார்வல் ஸ்டேஜுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்போல். ஓகேங்களா, ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அடுத்தது பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் சைக்கிள் மெட்டமார்ஃபோசிஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக். ஓகேங்களா, ஸோ இதோட மெட்டமார்ஃபோசிஸும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இதில் வந்து அடல்ட் ஃப்ராக் இருக்கும், அதுக்கப்புறம் எக்கு வரும், அதுக்கப்புறம் வந்து எம்ப்ரியோ, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் கில் ஸ்டேஜஸ் வரும், அதுக்கடுத்தது வந்து இன்டர்னல் கில் ஸ்டேஜஸ் வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹைண்ட் லிம்ப் ஸ்டேஜ் வரும், 4 லிம்ப் ஸ்டேஜ் வரும், அடுத்தது டெய்ல்டு ஃப்ராக் ஸ்டேஜ் வரும், அடுத்தது யங் ஃப்ராகு அடல்ட். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக வந்து இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக் ரொம்ப முக்கியமா அப்படின்னா இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் மெயின்டெனன் த ஈகோசிஸ்டம், அவர் ஈகோசிஸ்டத்தை மெயின்டெனன் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ராக் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ ஃப்ராக் ஷுட் பி ப்ரொடெக்டட். அதனால நம்ம வந்து ஃப்ராகை வந்து நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கணும். ஃப்ராக் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அனிமல்ஸ் இன் த ஃபுட் செயின். ஃபுட் செயின் அப்படின்னா ஒன்றை லிங்க் பண்ணி இன்னொன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ சின்ன இன்செக்ட் இருக்குது அப்படின்னா அந்த இன்செக்ட் வந்து பிளான்ட்டெல்லாம் ஈட் பண்ணும், அதுக்கப்புறம் அந்த இன்செக்டை வந்து ஃப்ராக் சாப்பிடும், ஃப்ராகை வந்து ஸ்னேக் சாப்பிடும், ஸ்னேக்கை வந்து வல்ச்சர் ஈகிள் சாப்பிடும். இந்த மாதிரி தான் ஒரு ஃபுட் செயின் ஒன்றை டிபெண்ட் பண்ணி இன்னொன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் ஃபுட் செயினில் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து இந்த ஃப்ராகுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸோ ஃப்ராக் ஷுட் பி ப்ரொடெக்டட். நம்ம கண்டிப்பாக ஃப்ராகை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃப்ராக் ஆர் பெனிஃபிஷியல் டு மேன் சின்ஸ் தே ஃபீட் ஆன் இன்செக்ட் அண்ட் ஹெல்ப் இன் ரெடியூசிங் இன்செக்ட் பெஸ்ட் பாப்புலேஷன். ஸோ நமக்கு வந்து நிறைய பெனிஃபிஷியல் இன்செக்டும் இருக்குது, அதே மாதிரி வெரி ஹார்ம்ஃபுல் இன்செக்டும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த ஃப்ராக் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஃப்ராக் ஆர் பெனிஃபிஷியல் டு மேன் சின்ஸ் தே ஃபீட் ஆன் இன்செக்ட். இது என்னத்தை சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செக்டை சாப்பிடும். ஸோ அதனால் வெரி டேஞ்சரஸாக இருக்கிற நமக்கு வந்து நோயை உண்டு பண்ணக்கூடிய நிறைய பெஸ்டெல்லாம் இது பிடிச்சி சாப்பிட்றோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இன் யூஎஸ்ஏ, ஜப்பான், சைனா அண்டு நார்த் ஈஸ்ட் ஆஃப் இந்தியா ஃப்ராக் வந்து ஆர் கன்சியூம்டு. ஃப்ராகை வந்து நிறைய எடுத்து அவங்க நிறைய சாப்பிட்றாங்க. இப்போ சைனாவிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ராகு எல்லாம் நிறைய சாப்பிட்டதுனால தான் இந்த வைரஸ், கொரோனா வைரஸ் வந்திருக்கு அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கண்ட்ரீஸ்லாம் ஃப்ராகை வந்து அவங்க ஃபுட்டாகவே சாப்பிட்றாங்க. ஸோ இதுக்கு வந்து சில மெடிசினல்
கேரக்டரும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக் ஆர் used in traditional medicine for controlling blood pressure and for anti-aging properties. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நிறைய ட்ரெடிஷ்னலாக எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஆன்டி ஏஜிங் அப்படின்னா ஏஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் இதிலிருந்து எடுக்கிற சில சப்ஸ்டன்சஸை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதே மாதிரி காட்டுவாசிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராகில் சில பாய்ஸ்னஸ் ஃப்ராக்லாம் இருக்குது. அதில் இருக்கிற பாய்ஸ்னஸை எடுத்து வேறு அனிமல்ஸை கில் பண்ணுறதுக்கு அவங்களோட இதில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அதோட பாய்சனை எடுத்து வேறு அனிமல்ஸை கொடுத்து கில் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து வெரி எக்கனாமிக். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச் லேப், எஜுகேஷ்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராகை வந்து நிறைய லேபில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே,